ஃப்ரெடி புயல் மலாவி நாட்டில் பேரழிவை ஏற்படுத்தியுள்ளது. நிலச்சரிவு மற்றும் வெள்ளத்தில் சிக்கி 200க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். ஆப்பிரிக்க கண்டத்தின் தெற்கு பகுதியில் உள்ள மலாவி மற்றும் மொசாம்பிக் நாடுகளை ஃப்ரெடி புயல் தாக்கியது. ஆஸ்திரேலியாவுக்கு அருகே உருவான ஃப்ரெடி புயல் கண்டம் விட்டு கண்டம் தாண்டி ஆப்பிரிக்காவில் பேரழிவை ஏற்படுத்தியுள்ளது. கடலில் அதிக தூரம் பயணித்த புயல் என்ற சாதனையையும் ஃப்ரெடி புயல் படைத்துள்ளது. கடந்த 24ஆம் தேதி மொசாம்பிக்கில் கரையை கடந்த இந்த புயல் மீண்டும் கடலுக்கு திரும்பி இரண்டாவது முறையாக தாக்கியதால் கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மலாவியில் மிக கனமழை பெய்ததால் நிலச்சரிவும் ஏற்பட்டது. மலை பகுதிகளில் சேரும் சகதியுமாக வெள்ளம் வழிந்தோடியது. ஆறுகளில் ஏற்பட்ட கடும் வெள்ளப்பெருக்கால் பலர் அடித்துச் செல்லப்பட்டனர். மலை பகுதிகளில் காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கி வீடுகள் இடிந்துவிடும் காட்சிகளும் வெளியாகியுள்ளன. வெள்ளத்தில் அடித்து வரப்பட்டவர்களின் உடல்கள் ஆற்றங்கரையில் ஆங்காங்கே மீட்கப்பட்டு வருகின்றன. குழந்தை ஒன்றின் உடல் ஆற்றில் கரை ஒதுங்கி கிடக்கும் காட்சி சோகத்தை ஏற்படுத்தியது. மொசாம்பிக் நாட்டில் புயல் கரையை கடந்தாலும் உள்பகுதியில் உள்ள மலாவியில் அதிக பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மொசாம்பிக்கில் 20க்கும் மேற்பட்டோரும் மலாவியில் 220க்கும் அதிகமானோரும் உயிரிழந்தனர். சமவெளி பகுதிகளில் பெய்த மழையால் சாலைகளில் வெள்ளம் தேங்கியுள்ளது. வெள்ளத்தில் வாகனங்கள் அடித்துச் செல்லப்படும் காட்சியும் வெளியாகியுள்ளது. புயல் காற்றால் மேற்கூரைகள் பறந்ததால் ஏராளமான கட்டடங்கள் சேதமடைந்தன. சாலையில் விழுந்த மரங்களை அப்புறப்படுத்தும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சாலைகள், மின் கம்பங்கள் கடுமையாக சேதமடைந்துள்ளன. பல இடங்களில் தொலைத்தொடர்பு சேவை துண்டிக்கப்பட்டுள்ளது. வீடுகளையும் விளைநிலங்களையும் வெள்ளம் சூழ்ந்துள்ள நிலையில் 20,000க்கும் மேற்பட்டோர் முகாம்களில் தஞ்சமடைந்துள்ளனர். மேலும் தமிழகம் முழுவதும் உள்ள அரசு அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நேற்று நடத்திய சோதனையில் கணக்கில் வராத பல லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. திருவாரூரில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக துணை மேலாளர் அலுவலகத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் கணக்கில் வராத 1,53,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. ஓசூர் ஜூஜுவாடி போக்குவரத்து சோதனை சாவடியில் கணக்கில் வராத 1,04,050 ரூபாய் கைப்பற்றப்பட்டது. திருப்பூர் வட்டார போக்குவரத்து அலுவலகம் மற்றும் பத்திரப்பதிவு அலுவலகங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் 2,09,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் 10க்கும் மேற்பட்டோரிடம் விசாரணை நடத்தப்பட்டது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் நடத்தப்பட்ட ஆய்வில் கணக்கில் வராத 15,000 ரூபாய் கைப்பற்றப்பட்டது. அரக்கோணம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் கணக்கில் வராத 2 லட்சம் ரூபாய் சிக்கியது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் இரு சார் பதிவாளர் அலுவலகத்தில் நடத்தப்பட்ட சோதனையின் போது இடைத்தரகர்கள் தப்பி ஓடினர். அங்கு கணக்கில் வராத 8,41,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் நசரத்பேட்டையில் போக்குவரத்து சோதனை சாவடியில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையை கண்ட ஊழியர்கள் கையில் வைத்திருந்த லஞ்ச பணத்தை அள்ளி வெளியே வீசினர். அவை பறிமுதல் செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. திருச்சி தென்னூர் மின்வாரியம் அலுவலகத்தில் கணக்கில் வராத 10,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதாக லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கூறினர்.
நெல்லை இணை சார் பதிவாளர் அலுவலகத்தில் இணை சார் பதிவாளர் முத்துமுருகன் மற்றும் அலுவலகத்தில் இருந்த ஊழியர்களிடமிருந்து கணக்கில் வராத 35,800 ரூபாய் கைப்பற்றப்பட்டது. மேலும் அலுவலகம் அருகே இருக்கும் பத்திர எழுத்தர் அலுவலகங்களிலும் சோதனை நடத்தப்பட்டு 2 பத்திர எழுத்தர்களிடமிருந்து கணக்கில் வராத 27,100 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. குன்னூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் நடத்திய சோதனையில் 1,26,000 ரூபாய் கைப்பற்றப்பட்டுள்ளதாக லஞ்ச ஒழிப்புத்துறையினர் தெரிவித்துள்ளனர். கடலூரில் மாநகராட்சி அலுவலகம், புதுப்பாளையத்தில் உள்ள பங்கஜம் கன்ஸ்ட்ரக்ஷன், கோண்டூர் மற்றும் கான்வென்ட் ரோட்டில் உள்ள பங்கஜம் கன்ஸ்ட்ரக்ஷன் கிளை நிறுவனங்கள், பாரதி சாலையில் உள்ள ஆல்பா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிய இடங்களில் ஒரே நேரத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். பிற்பகல் 3 மணிக்கு தொடங்கிய சோதனை இரவு 9 மணியையும் தாண்டி நீடித்தது. தனியார் கட்டுமான இடத்தில் நகர அமைப்பு அலுவலகத்திற்கு இணையான அலுவலகம் 15 ஊழியர்களை கொண்டு நடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அங்கிருந்து 5 லட்சம் ரூபாய் பணத்தை கைப்பற்றிய அதிகாரிகள் அதனை யார் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று எழுதி வைத்திருந்த காகிதத்தையும் கைப்பற்றினர். தஞ்சாவூர் மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்திற்கு சொந்தமான சேமிப்பு கிடங்கு அலுவலகத்தில் நடைபெற்ற சோதனையில் கணக்கில் வராத 34,800 ரூபாய் சிக்கியது. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டியில் சார் பதிவாளர் அலுவலகத்தில் இருந்து கணக்கில் வராத 38,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இவைகள் தவிர தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு அரசு அலுவலகங்களிலும் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் சோதனை நடத்தியுள்ளனர். அதன் முழு விவரங்களும் இன்று தெரியவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திடீர் நெஞ்சுவலியின் காரணமாக ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏ EVKS இளங்கோவன் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏ திருமகன் ஈவேரா மறைவை அடுத்து அந்த தொகுதியில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் 74 வயதான அவரது தந்தை EVKS இளங்கோவன் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இந்த நிலையில் நேற்று மாலை அவருக்கு திடீரென மூச்சு திணறலுடன் நெஞ்சுவலியும் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து அவரது குடும்பத்தினர் EVKS இளங்கோவனை போரூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள அவருக்கு இதயம் மற்றும் மூச்சு திணறல் சம்பந்தமான சிகிச்சையை மருத்துவர்கள் அளித்து வருகின்றனர். மொழித் தேர்வை தொடர்ந்து +2 ஆங்கில தேர்வையும் 50,000 மாணவர்கள் எழுதவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் +2 பொதுத் தேர்வு மார்ச் 13ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 3ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. 3,225 தேர்வு மையங்களில் 8,75,000 மாணவ மாணவிகள் இந்த தேர்வை எழுதுவதற்காக பதிவு செய்துள்ளனர். இந்த நிலையில் நேற்று நடைபெற்ற +2 ஆங்கில பொதுத் தேர்வில் 50,000 மாணவர்கள் பங்கேற்கவில்லை என தெரியவந்துள்ளது. ஏற்கனவே மார்ச் 13ஆம் தேதி நடைபெற்ற தமிழ் பொதுத் தேர்விலும் 50,000 மாணவர்கள் தேர்வு எழுதவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் தஞ்சாவூரில் செய்தியாளர்களிடம் பேசிய பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ், தேர்வுக்கு வராத மாணவர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டு ஜூன் மாதத்தில் தேர்வு நடத்தப்படும் என்றார். 2021-22 இடைநின்ற 1,90,000 மாணவர்களை கண்டறிந்து மீண்டும் பள்ளிகளில் சேர்த்ததாகவும் அதனால் பொதுத் தேர்வு எழுதுவோரின் எண்ணிக்கை 8,81,000 உயர்ந்ததாக தெரிவித்தார். அதில் எக்ஸாமினேஷன்ஸ் அப்படின்னு வரும்பொழுது அந்த குழந்தைகள் வந்து ஏதாச்சும் ஒரு விதத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா 1 நாள் 2 நாள் தான் அந்த குழந்தை திருப்பி வந்தான், அதுக்கப்புறம் வரல அப்படிங்கும் பொழுதும் அப்போ அந்த பையனை அப்படியே ட்ராப் அவுட் பண்ணிவிடுங்க, அந்த பையனுடைய நாமினல்லேருந்து ரிஜிஸ்ட்ரேஷன்லேருந்து அவன் நம்பர் எடுத்துருங்க நாங்கள் சொல்லலை. அப்படி விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் என்ன ஆவானே தெரியாது. அவனுக்கு ஏதாச்சும் விதத்தில் அந்த கல்வி அப்படிங்கிற என்கேஜ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்குங்கிறதுக்காக நாங்கள் விடுறதில்லை. 2 நாள் 3 நாள் வந்தாலும் பரவாயில்ல, அவனுக்கு ஹால் டிக்கெட் கொடுங்க, அவனை எப்படியாச்சும் உள்ளே கொண்டு வரணுங்கிறதுக்காக நாங்கள் ஆசைப்படுகிறோம். அந்த 1,90,000 பேர் நாங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணி இந்த வருஷத்தில் நாங்கள் சேர்க்கவில்லை என்று சொன்னால் எழுதிய மாணவர்களுடைய கணக்கே பார்த்தீங்கன்னா 6,60,000 6,70,000 எழுதி இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி ஆப்சென்ட் ஆனவங்களுக்கு உடனடியாக நாங்கள் வந்து ஜூன் மாதத்துக்கு எக்ஸாம் நாங்கள் அப்பியர் பண்ணுறதுக்கு எல்லாம் செய்வோம்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக கடந்த ஆண்டு எப்படி 32,000 பேர் ஆவரேஜ் ஆப்சென்ட் ஆகும்போது ஃபெயிலியர்ஸையும் சேர்த்து 51,000 பேர் நாங்கள் எழுத வைத்தோமோ ஜூன் மாதத்தில், அதே மாதிரி இந்த ஜூன் மாதத்துலேயும் அவங்கள மோட்டிவேட் பண்ணி ஃபெயில் ஆனாலும் சரி ஆப்சென்ட் ஆனாக இருந்தாலும் அவங்களுக்கு தனியாக ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்கப்பட்டு அவங்களையும் மீண்டும் அது சேர்க்கின்ற பணியில் தான் நாங்கள் மூலியமாக ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாட்டில் 9ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு முன்கூட்டியே முழு ஆண்டு தேர்வு நடத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. எனினும் விடுமுறை அளிக்கும் அளவிற்கு பாதிப்பு இல்லை என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். இன்ஃபுளுன்சா வைரஸ் காய்ச்சல் நாடு முழுவதும் அதிகரித்து வரும் நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் வைரஸ் காய்ச்சல் பரவல் அதிகரித்துள்ளதால் பள்ளி இறுதித் தேர்வுகளை முன்கூட்டியே நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் இதுகுறித்து பள்ளிக் கல்வித்துறை அதிகாரிகள் ஆலோசனை நடத்தியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. 9ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி தொடங்கி 30ஆம் தேதி வரை தேர்வுகள் நடைபெற இருந்த நிலையில் ஒரு வாரம் முன்னதாக ஏப்ரல் 17ஆம் தேதியே முழு ஆண்டு தேர்வுகளை தொடங்க பள்ளிக் கல்வித்துறை திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
தேர்வுகளை முன்கூட்டியே நடத்தி முடிக்க வாய்ப்பு உள்ளதாகவும் இதுகுறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும் எனவும் கூறப்படுகிறது. எனினும் சென்னை கிண்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கும் அளவுக்கு தமிழ்நாட்டில் காய்ச்சல் பாதிப்பு இல்லை என விளக்கம் அளித்தார். இதனிடையே புதுச்சேரியில் காய்ச்சல் பரவல் காரணமாக 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு 11 நாட்கள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டி அளித்த புதுச்சேரி கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் 18 வயதிற்கு குறைவானவர்களுக்கு காய்ச்சல் பரவுவதாக முதலமைச்சரிடம் மருத்துவத்துறை அறிக்கை அளித்ததன் அடிப்படையில் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். புதுச்சேரி, காரைக்கால், மாஹி, ஏனாம் ஆகிய 4 பிராந்தியங்களில் உள்ள பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு வியாழக்கிழமையில் இருந்து வரும் 26ஆம் தேதி வரை 11 நாட்களுக்கு விடுமுறை அளிக்கப்படுவதாக அமைச்சர் நமச்சிவாயம் கூறினார். நம்முடைய ஆரம்ப கல்வியிலிருந்து 8ஆம் வகுப்பு வரை உள்ள அனைத்து பள்ளி மாணவர்களுக்கும் நாளை 16ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரையிலே விடுமுறை அளிக்கப்படுகின்றது. அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளி மற்றும் தனியார் பள்ளிகள் என அனைத்து விதமான பள்ளிகளுக்கும் விடுமுறை அறிவிப்பு பொருந்தும் என அமைச்சர் நமச்சிவாயம் குறிப்பிட்டார். இன்ஃபுளுன்சா காய்ச்சல் குறித்து பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் நடமாடும் மருத்துவ வாகனங்களின் மூலம் கண்காணித்து உடனடியாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். நமது செய்தியாளர் சுபாஷ் பிரபுவுடன் அவர் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை தற்போது பார்ப்போம். தமிழக அரசு ஏற்கனவே சிறப்பு முகாம் கடந்த வாரங்களில் போட்டிருந்தது. வரும் வாரங்களில் அது தொடருமா? தினம் செய்யக்கூடிய ஏற்பாடுகள் இப்போதுமே அது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதல் வாரம் மட்டும் 1000 இடங்களில் நடத்தப்படும் என்று அறிவித்து 1586 இடங்களில் நடத்தப்பட்டது. தொடர்ச்சியாக அதனுடைய தேவை இருப்பது கண்டறிந்து இன்றைக்கு எல்லா இடங்களிலும் நாள்தோறும் 1000க்கும் மேற்பட்ட இடங்களில் அந்த முகாம்கள் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக மலை கிராமங்கள், குக்கிராமங்கள் என்று எல்லா இடங்களுக்கும் எங்கேயாவது யாருக்காவது ஒரு காய்ச்சல் பாதிப்பு இருக்குமானால் அவர்களை சுற்றி இருக்கிற பகுதிகள், அந்த ஒரு கிராமம் என்றால் அதில் யாருக்காவது ஒருத்தருக்கு பாதிப்பு இருந்தால் அந்த கிராமம் முழுமைக்கும் அதை அந்த நடமாடும் மருத்துவ வாகனங்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரை 476 வாகனங்கள் இருக்கிறது. அண்மையில் தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஒரு 300 வாகனங்களை இயக்க வைத்தார்கள். ஒவ்வொரு வாகனத்திலும் ஒரு மருத்துவர், ஒரு உதவியாளர், ஒரு செவிலியர், ஒரு மருந்தாளுநர் என்று 4 பணியிடங்களோடு அந்த வாகனங்கள் சுற்றி கொண்டிருக்கிறது. அந்த வாகனங்களின் மூலம் பரிசோதனைகள் செய்கிற பணி, முகாம்கள் நடத்துகிற பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அண்டை மாநிலமான புதுச்சேரியில் இந்த காய்ச்சல் காரணமாக 1ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரை பள்ளிகளுக்கெல்லாம் விடுமுறை இருக்கிறது. ஒரு பக்கம் கோடை வெயில் ஜாஸ்தியா இருக்கிறது, மற்றொரு பக்கம் இன்ஃபுளுன்சா, கொரோனா ஆகியவெல்லாம் ஒன்று சேர வரும்போது அந்த முடிவை எடுக்கிறாங்க. தமிழக மருத்துவத்துறை, சுகாதாரத்துறை என்ன நடவடிக்கையை மேற்கொள்ள இருக்கிறது? இது தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறையிடமோ தமிழக அரசு முதலமைச்சரிடமோ பேசுவதற்கான நடவடிக்கைகள் எப்படி இருக்கு? இப்ப பொதுவாகவே நான் சொல்லியிருக்கிறேன், இந்த காய்ச்சல் பாதிப்பு என்பது வழக்கமாக ஒவ்வொரு பருவமழைக்கு பின்னால் வருகிற ஃப்ளூ காய்ச்சல். இதுல ஒரு பெரிய அளவிலான பதட்டத்தை நாம் மக்களிடத்தில் விதைக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த காய்ச்சல் என்பது பெரிய பாதிப்பையும் உண்டாக்கவில்லை. ஒரு 3-4 நாட்கள் தனிமைப்படுத்திக் கொண்டிருந்தாலே, ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை உட்கொண்டாலே போதும். அந்த வகையில் இந்த காய்ச்சல் அதற்கு முற்றுப்புள்ளி. இது வழக்கமாக வருகிற ஒன்று. எனவே இது ஒரு பெரிய அளவில் பள்ளிகளை விடுமுறை விட்டு ஒரு பதட்டத்தை நாமே உருவாக்குவது சரியா என்று எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் கூட அந்த மாதிரியான ஒரு நிலை வரும்போது நிச்சயம் மருத்துவ வல்லுநர்களுடன் கலந்து பேசி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். பாஜக மற்றும் காங்கிரஸ் உறுப்பினர்களின் தொடர் அமளியால் 3வது நாளாக நாடாளுமன்ற அவைகள் முடங்கின. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வு திங்கட்கிழமை தொடங்கியது. அப்போது அதானி பங்குச்சந்தை முறைகேடு புகார் குறித்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை கோரி எதிர்க்கட்சிகள் முழக்கங்களை எழுப்பின. அதே சமயம் லண்டனில் ராகுல் காந்தி பேசியதற்கு மன்னிப்பு கேட்க வலியுறுத்தி பாஜகவினர் வாக்குவாதம் செய்தனர். இதனால் அவை ஒத்திவைக்கப்பட்டது. கடந்த 2 தினங்களாக அலுவல்கள் எதுவும் நடைபெறாத நிலையில் புதன்கிழமை அவைகள் தொடங்கின. மக்களவை தொடங்கியதும் கையில் பதாகைகளை ஏந்தியபடி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவையின் மையப்பகுதிக்கு வந்து அதானி விவகாரத்தை விசாரிக்க நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைக்க வேண்டும் என கூச்சலிட்டனர். Honorable Speaker has disallowed all the notices of adjournment motion. An announcement. ஆளும் கட்சி உறுப்பினர்களோ காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி லண்டனில் பேசியதற்கு மன்னிப்பு கோர வேண்டும் என வலியுறுத்தி அவையின் மையப்பகுதிக்கு வந்து கூச்சலிட்டனர். Submit their 377. I would request all members to lay their 377 issues on the table of the House.
மேலும் ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி கூறினார். height of insult to the parliament sir and ये करते हुए इधर तटिया लेके अंदर आते हैं. ये इतना ही नहीं कहा है, MPs outside the parliament, MPs who stand outside the parliament उनको भी अरेस्ट किया गया है. कि कहां अरेस्ट हुआ है? ये झूठा आरोप दुनिया में जाके बाकी देशों में जाके ऐसे बात करना, और एक भारत एक सॉवरेन कंट्री है, बाकी देशों को इंटरवीन करने के बुलाना भारत का घोर अपमान है सर. तो इस घोर ஆனால் ராகுல் காந்தி எந்த தவறும் செய்யவில்லை என்றும் அவர் மன்னிப்பு கேட்க மாட்டார் என்றும் காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் சுப்ரியா ஷிர்னாட் தெரிவித்தார். You are actually making people of this country fight with each other on the basis of caste, on religion, on language, on region. Is that not weakening democracy? Is that not weakening democracy that in an absolutely unprecedented way, it is the treasury benches, it is the ruling party, it is the leader of the house in either the Lok Sabha or the Raj Sabha who are disrupting proceedings of parliament? How is that acceptable? This is unacceptable and this is unprecedented simply because you do not want to answer questions on Adani. இதேபோல் மாநிலங்களவையும் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவை தொடங்கியதும் அதிமுக எம்பி தம்பிதுரைக்கு அவைத்தலைவர் ஜக்தீப் தன்கர் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். I take opportunity to wish birthday greetings to Honorable Member of Parliament, Dr. M. Thambidurai. பின்னர் எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பேச முற்பட்ட போது ஆளும் கட்சியினர் ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். இதனால் ஏற்பட்ட கூச்சல் குழப்பத்தால் அவையை நடத்த முடியாமல் அவை ஒத்திவைக்கப்பட்டது. The House stands adjourned to meet at 1100 hours on Thursday, 16th March 2023. பால் கொள்முதல் விலையை உயர்த்த வலியுறுத்தி நாளை முதல் போராட்டம் நடத்தப்படும் என உற்பத்தியாளர்கள் அறிவித்துள்ள நிலையில் அமைச்சர் நாசர் இன்று அவர்களுடன் பேச்சுவார்த்தையை நடத்துகிறார். தமிழ்நாட்டில் அரசு சார்பில் இயங்கி வரும் ஆவின் பால் நிறுவனத்திற்கு விவசாயிகள் அடங்கிய கூட்டுறவு சங்கங்களின் மூலம் பாலானது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ஆவின் மூலமாக கொள்முதல் செய்யப்படும் 1 லிட்டர் பசும்பாலுக்கு 42 ரூபாயும், எருமை பாலுக்கு 51 ரூபாயும் வழங்க வலியுறுத்தி நாளை முதல் பால் நிறுத்த போராட்டம் நடைபெறும் என உற்பத்தியாளர்கள் சங்கங்கள் அறிவித்துள்ளன. இந்த நிலையில் பால்வளத்துறை அமைச்சர் நாசர் கூறுகையில், கூட்டுறவு சங்கங்களின் விதிகளை மீறி அண்டை மாநிலங்களுக்கு பால் விற்பனை செய்த சுமார் 2000 சங்கங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அவர்கள் உரிய விளக்கம் அளிக்காவிட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு சங்கங்கள் கலைக்கப்படும் எனவும் அமைச்சர் நாசர் எச்சரிக்கை விடுத்தார். மேலும் பால் தட்டுப்பாட்டை போக்க பால் உற்பத்தியாளர்கள் சங்க பிரதிநிதிகளுடன் இன்று பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளதாகவும் அவர்களின் கோரிக்கையின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் அமைச்சர் தெரிவித்தார். புலம்பெயர் தொழிலாளர்கள் ஹோலி பண்டிகைக்காக விடுமுறையில் சென்றதால் கடந்த சில நாட்களுக்கு முன் லாரிகளில் பால் விநியோகம் செய்வதில் பாதிப்பு ஏற்பட்டதாகவும் அவர் விளக்கம் அளித்தார். திருச்சியில் திமுக எம்பி திருச்சி சிவா வீடு மற்றும் வாகனங்கள் மீது உருட்டுக்கட்டைகள் கற்களால் தாக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக 5 பேர் கைதாகியுள்ள நிலையில் 4 பேரை திமுக தலைமை தற்காலிகமாக கட்சியிலிருந்து நீக்கியுள்ளது. திருச்சி மாநகராட்சியின் 44வது வார்டுக்கு உட்பட்ட கண்டோன்மெண்ட் SBI காலனியில் புதிதாக கட்டப்பட்ட நவீன இறகுப்பந்து உள் விளையாட்டு அரங்கத்தினை அமைச்சர் KN நேரு திறந்து வைத்தார். அதே பகுதியில் வசிக்கும் திமுக MP திருச்சி சிவாவின் பெயரை கல்வெட்டில் பதிக்காமல் அரங்கம் திறக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டி சிவாவின் ஆதரவாளர்கள் கருப்பு கொடி காட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அமைச்சர் KN நேருவின் ஆதரவாளர்கள் திருச்சி சிவாவின் வீட்டிற்குள் புகுந்து வீடு மற்றும் வாகனங்களை அடித்து நொறுக்கியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக CCTV காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட திருச்சி சிவாவின் ஆதரவாளர்கள் 6 பேரை திருச்சி அமர்வு நீதிமன்ற காவல் நிலையத்திற்கு விசாரணைக்காக போலீசார் அழைத்துச் சென்றனர். அங்கு சென்ற அமைச்சர் KN நேருவின் ஆதரவாளர்கள் காவல் நிலையத்திற்குள் புகுந்து தாக்கியதாக கூறப்பட்டது. மனுஷங்களே ரொம்ப
அமைச்சர் KN நேரு திமுக மூத்த தலைவர்களை தொடர்ந்து அவமதிப்பதாகவும் காவல்துறையினர் ஒரு சார்பாக செயல்படுவதாகவும் திருச்சி சிவாவின் மருமகன் கராத்தே முத்துக்குமார் குற்றம் சாட்டினார். அமைச்சர் KN நேருவின் ஆட்கள் வீடு புகுந்து தாக்கியிருக்கிறார்கள். வன்மையாக கண்டிக்கத்தக்கது. வாகனங்கள் உடைக்கப்பட்டுள்ளன. இங்கே இருக்கும் வீட்டில் இருந்த நபர்களையும் காவல்துறையினர் அடித்து இழுத்து சென்று கைது செய்துள்ளார்கள். காவல் நிலையத்திலேயே அவரது நாட்கள் KN நேரு அண்ணன் அமைச்சரின் நாட்கள் தாக்கியுள்ளதாக தகவல் வந்துள்ளது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. திருச்சி அமர்வு நீதிமன்ற காவல் நிலையத்திற்குள் புகுந்து பணி செய்ய விடாமல் தடுத்ததாக 2ஆம் நிலை பெண் காவலர் புகார் அளித்தார். புகாரின் பேரில் 5 பேர் மீது 8 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்த போலீசார் திமுக பகுதி செயலாளர் திருப்பதியை கைது செய்தனர். திமுக கவுன்சிலர்கள் காஜாமலை விஜய், முத்து, செல்வம், துரைராஜ், ராமதாஸ் ஆகியோர் கண்டோன்மென்ட் காவல் நிலையத்தில் சரணடைந்தனர். காஜாமலை விஜய், முத்துச்செல்வம், துரைராஜ் மற்றும் ராமதாஸ் ஆகியோர் கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டதால் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்பில் இருந்தும் தற்காலிகமாக நீக்கி வைக்கப்படுவதாக திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து ட்விட்டரில் பதிவிட்ட அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, காவல் நிலையத்திற்குள் உள்ளேயே புகுந்து தாக்குதல் நடத்தும் திமுகவினரால் இந்த ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு ரவுடிகளின் கட்டுப்பாட்டில் உள்ளதோ என்ற சந்தேகம் எழுவதாக தெரிவித்துள்ளார். காவல்துறையை தன்வசம் வைத்துள்ள முதலமைச்சர் இதற்கு என்ன பதில் சொல்லப் போகிறார் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். உட்கட்சி மோதலால் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த டிடிவி தினகரன், திமுக ஆட்சி அமைந்து 2 ஆண்டுகளுக்கு உள்ளாகவே அக்கட்சியின் உட்கட்சி பூசலால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் சம்பந்தப்பட்ட அனைவரையும் சட்டத்தின் முன் நிறுத்தி உரிய தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் எனவும் அரசை வலியுறுத்தியுள்ளார். இந்த நிலையில் காவல் நிலையத்திற்குள் புகுந்து தாக்குதல் நடத்திய 5 பேரும் கொரோனா பரிசோதனைக்கு பிறகு திருச்சி கூடுதல் தலைமை நீதிபதி பாலாஜி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டனர். அவர்களை 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்ட நிலையில் அனைவரும் திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். கொடைக்கானல் மலைப்பகுதியில் காட்டுத்தீ தொடர்ந்து பரவி வருவதால் பல மரங்கள் முறிந்து விழுந்து வருகின்றன. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ளது. இதனால் மலைப்பகுதிகளில் காட்டுத்தீ பற்றி வேகமாக பரவி வருகிறது. வடகவுஞ்சி, பெரும்பள்ளம் பகுதிகளில் பல ஏக்கர் பரப்பளவில் காட்டுத்தீ பற்றி எரிகிறது. வானுயர்ந்த பச்சை மரங்களிலும் தீ பற்றி அவை முறிந்து விழும் நிலையில் அப்பகுதி முழுவதும் புகைமண்டலமாக காட்சியளிக்கிறது. தொடர்ந்து தீ பற்றி எரிந்து வருவதால் வனத்துறையினர் தீயை அணைக்க முடியாமல் போராடி வருகின்றனர். அடர்ந்த வனப்பகுதிக்குள் செல்ல முடியாத நிலையில் தீ தடுப்புகள் போடுகளை அமைக்கும் பணியில் தீவிரம் காட்டி வருகின்றனர். தீ கட்டுக்கடங்காமல் தொடர்வதால் ஹெலிகாப்டரின் மூலம் தீயை அணைக்கவும் நவீன முறைகளை கையாள வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது.